जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம் அத்தியாயம் 199. மல்லிகார்ஜுனன் என்னும் இசைக்கலைஞர். வாரணாசியில் வாழ்ந்து வந்த ஜங்கம சாதியை சேர்ந்த மல்லிகார்ஜுனன் கீர்த்தனைகள் பாடுவதில் வல்லவர். அவர் ஞானேஸ்வரி, பாகவதம், பகவத்கீதை போன்றவற்றில் மிகுந்த புலமை பெற்றிருந்தார். ஒரு முறை அவர் கீர்த்தனை நிகழ்த்துவதற்காக அக்கல்கோட் வந்திருந்தார். அவருடன் 4 பக்கவாத்தியக்காரர்களும் வந்திருந்தனர். அவர் அரண்மனையில் கீர்த்தனைகள் நிகழ்த்திவிட்டு ஜங்கமர்களின் ஆசிரமத்திற்கு சென்று கொண்டிருந்தார். வழியில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அமர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து, இந்த சந்நியாசி அவதாரமா என்ன என்று கேட்டவுடன் அனைவரும் ஆமோதித்தனர். இவரை போன்ற உன்னதமான நிலையில் இருப்பவர்களுக்கு செருக்கு தானாகவே வந்து சேர்ந்து விடுகிறதே. ஸ்ரீ சுவாமியை நமஸ்கரிக்காமலா வேண்டாமா என்கின்ற சந்தேகம் அவருடைய மனதில் எழும்பியது. அவருடைய மன ஓட்டத்தை உணர்ந்து கொண்ட ஸ்ரீ சுவாமி, என்னை சங்கடத்திற்கு ஆட்படுத்தாதே, நீ நமஸ்கரிக்கிறாயா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறினார். இவ்வார்த்தைகளை கேட்டவுடன் கீர்த்தனகாரருக்கு தூக்கி வாரி போட்டது. உடனே அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்துவிட்டு, மகாராஜ், நீங்கள் தான் சதாசிவன், தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் சந்தேகப்பட்டு விட்டேன் என்று வேண்டிக் கொண்டு ஸ்ரீ சுவாமியை ஜங்கமர்கள் ஆசிரமத்திற்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். மல்லிகார்ஜுனனின் உண்மையான அன்புக்கு கட்டுப்பட்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அவருடன் ஆசிரமத்திற்கு சென்றார். மல்லிகார்ஜுனன் ஸ்ரீ சுவாமிக்கு அபிஷேகம் செய்துவிட்டு நெய்வேத்தியம் படைத்தார். உச்சிஷ்டத்தை பிரசாதமாக உண்டார். அவர் தன் கைகளை கூப்பிக்கொண்டு, மகாராஜ், என்னுடைய மகள் 3 வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருத்தத்தில் இருக்கிறாள். அவளுக்கு கரு உருவாகி கலைந்து கொண்டே இருக்கிறது. இது எனக்கு மிகுந்த வேதனையை அளிக்கிறது. தாங்கள் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டார். பயப்படாதே, கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் என்று ஸ்ரீ சுவாமி ஆசி கூறினார். சோழப்பா ஸ்ரீ சுவாமிகளின் தீர்த்தத்தை பிரசாதமாக அவருடைய மகளுக்கு அளிக்குமாறு கூறினார். மேலும் ஸ்ரீ சுவாமியுடைய முகத்துணியையும் அளித்தார். மல்லிகார்ஜுனன் ஸ்ரீ சுவாமியின் அனுமதியுடன் கிளம்பி சென்று தீர்த்த பிரசாதத்தை தன் மகளுக்கு அளித்தார். ஸ்ரீ சுவாமியின் அருளால் அவளுக்கு அழகான மகன் பிறந்தான். அவர் ஸ்ரீ சுவாமியுடைய முகத்துணியை பூஜையில் வைத்துவிட்டு பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சுவாமியை நினைவுபடுத்தி கொண்டு விபூதியை பிரசாதமாக அளிக்கத் தொடங்கினார். அனைவருடைய பிரச்சனைகளையும் அவர் அளித்த விபூதி நிவர்த்தி செய்தது. நாலாவட்டத்தில் அவர் ஸ்ரீ சுவாமியின் ஆசீர்வாதத்தினால் மிகவும் பிரபலமடைந்தார். அவருக்கு தட்சணையும் தாராளமாக கிடைத்தது. கிடைக்கும் பணத்தை ஜங்கமர்களின் போஜனத்திற்காக செலவழித்தார். அவர் ஸ்ரவண மாதத்தில் 7 நாட்கள் தொடர்ந்து போஜனம் அளிப்பதாக பிரார்த்தனை செய்து கொண்டார். அதை வாரணாசியில் நிறைவேற்றுவதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்ச்சி வாரணாசியில் நடைபெற்று கொண்டிருந்த சமயத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அரண்மனையில் தங்கியிருந்தார். அவர் 7 நாட்களும் எதுவுமே சாப்பிடவில்லை. சேவகர்கள் கவலையுடன் வந்து, மகாராஜ், நீங்கள் 7 நாட்களாக ஒன்றுமே சாப்பிடாமல் இருக்கிறீர்கள் என்று தெரிவித்ததற்கு மல்லிகார்ஜுனன் வாரணாசியில் அளித்த போஜனத்தில் திருப்தி அடைந்து விட்டேன் என்று பதிலளித்தார். இதை கேட்டவுடன் அனைவருக்கும் மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. ஸ்ரீ சுவாமி உண்மையிலேயே வாரணாசி சென்றாரா என்பதை சோதிக்க எண்ணிய அரசன் ஒரு குதிரை வீரனை வாரணாசிக்கு அனுப்பினார். மகாராஜ் தன் சேவகர்களுடன் 7 நாட்கள் இங்கு வந்து உணவருந்தினார் என்று மல்லிகார்ஜுனன் உறுதிப்படுத்தினார். இதை அறிந்து கொண்ட அரசர் மிகுந்த ஆச்சரியம் அடைந்தார். அனைவரும் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு ஜெய ஜெய கோஷம் எழுப்பி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். ஸ்தூல ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த போதே பல இடங்களில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் காட்சியளித்த அற்புதத்தை இந்த அத்தியாயம் மூலம் அறிந்து கொண்டோம். இப்போது சூட்சும ரூபமாக திகழும் ஸ்ரீ சுவாமி தமக்கு அருகிலேயே எப்போதும் நிழல் போல இருப்பதை உணர்ந்து கொள்ளும் பக்குவத்தை அளிக்கும்படி பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்வோம் ஆக. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்.
ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.